இப்போ முனீஸ்வரர் சொல்லுவாங்க, சங்கிலி கற்பன் சொல்லுவாங்க, மதுரவேணன் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் குலதெய்வமாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெண் தெய்வம் தான் முதல் ஆதி குலதெய்வம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஐப்பசி அமாவாசையும் கார்த்திகை மாச அமாவாசை, இந்த 2 அமாவாசையும் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வரணும். வாழ்ந்து இறந்து ஜீவனாக மாறிய தெய்வ அம்சம் கொண்டவங்க தான் குலதெய்வம். அந்த பேயின்றது யாருன்னா நம்மளோட குலதெய்வம் தான். முனீஸ்வரர்லாம் என்ன, பிறவி எடுத்து வந்த குலதெய்வம். அந்த ஆன்மாவுடைய நிலையை பொறுத்து அவங்க தெய்வமாகறாங்களா இல்லை மோட்சம் அடைகிறாங்களா, அதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டான ஒரு விஷயம். நம்மளுக்கு இன்னமும் ஆன்மாவாக உயிர் வாழ்ந்து காவல் காக்கக்கூடிய தெய்வத்துக்கு கண்டிப்பாக படையல் போடணும். அரிசியும் பொட்டுக்கடலை அவல் இல்லாத படையல் அது ஏர்வையே ஆகாது. அந்த ஆடை வஸ்திர தானம் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி வழிபாடு பண்ணணும். கண்டிப்பாக வீட்டில் பிறந்த மூத்த குழந்தைக்கு தலைமுடி எடுக்கிறது ஃபர்ஸ்ட் குலதெய்வ கோயிலாக தான் இருக்கும். சாபம் பெற்றவர்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் விட்டவங்க, கோவிலை எடுத்து சீரமைக்காமல் விட்டவங்க, அந்த வலையில் குலதெய்வத்தை வாய் கட்டிட்டாங்க, குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பொதுவா குலதெய்வம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னோட குலதெய்வம் எது அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சா என்னென்ன விஷயங்கள் மாறும்? குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, வாழ்ந்து இறந்து ஜீவனாக மாறிய தெய்வ அம்சம் கொண்டவங்க தான் குலதெய்வம். நம்மளுடைய மூதாதையர் தான் குலதெய்வமே. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த தெய்வத்தை கும்பிடலனாலும் குலதெய்வத்தை கும்பிடாமல் யாருமே இருக்கக்கூடாது. அதையும் இன்னும் கொஞ்சம் சீக்ரெட்டான ஒரு பழமொழின்னா, ஒரு நோய் வந்துச்சுன்னா நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பேயின்றது யாருன்னா நம்மளோட குலதெய்வம் தான். அது எப்படி சொல்றாங்க? ஆமா, நம்மளோட குலதெய்வம் எல்லா தெய்வம் எல்லாத்தையுமே பேய், பிசாசு, பூதம் இப்படின்ற ஒரு பேரும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இறந்து ஆன்மாவாகி அந்த ஆன்மா மோட்சத்துக்கு அடையாம தன்னுடைய வம்ச மக்களை நல்லபடியா பார்த்துக்கணுன்ற ஒரு தெய்வ அம்சமா உட்கார்ந்துருக்கவங்க தான் குலதெய்வம். அதாவது தெய்வம் குலத்தை காக்கத்துக்காக வந்த தெய்வம். அதனால தான் நீங்கள் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன ஆயிருக்குன்னா, பெருந்தெய்வங்கள்லாம் சிறு தெய்வம் ஆயிடுச்சு, சிறு தெய்வங்கள்லாம் பெருதெய்வம் ஆயிடுச்சு. நான் எல்லா தமிழனாக பிறந்த அத்தனை பேருக்குமே குலதெய்வம் தான் பெருந்தெய்வம். அவங்கள கரெக்டாக கும்பிட்டுட்டு வந்தாலே எந்த ஒரு கண்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு தோஷமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அண்டாது. இப்போது நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் குலதெய்வம் அப்படின்னு. டெஃபினட்டாக அவங்க தான் குலதெய்வம். காவ காத்தவங்க அப்படின்வாங்க. முனீஸ்வரர்லாம் என்ன, பிறவி எடுத்து வந்த குலதெய்வம் தான் அவங்களாம். அந்த ஊர் எல்லையை பார்த்துக்கிட்டவங்க, இந்த இடத்துல விவசாயம் பண்ணவங்க. பெண் தெய்வங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பேச்சியம்மன், முத்துமாரியம்மன் இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்மளுடைய மூதாதையில் இறந்து போன பெண்களை அவங்க கோபத்தை தணித்து தெய்வமாக்கப்பட்டவங்க தான் இந்த பெண் தெய்வங்கள் எல்லாம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, அதே போல் இது மாங்காடு அம்மன் போங்க, அம்மனுக்கு பின்னாடி பெரிய கிணறு இருக்கும், அதை காப்பு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களாம் ஊசி மேலே தவம் செஞ்சு முக்தி அடைந்த ஸ்தலங்கள் அதெல்லாம் குலதெய்வம் தான் நிறைய பேருக்கு. ஓகே, இப்போது முனீஸ்வரன், சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டியாக இருந்தவங்களா? கண்டிப்பாக. அப்போ அவங்க எப்படி இன்னொருத்தவங்களும் வழிபாடு செய்கிறாங்க? இப்போ இந்த குலதெய்வத்துடைய சாஸ்திரப்படி எடுத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குலதெய்வங்கள் அப்படிங்கிறது இப்போ முனீஸ்வரர் சிலரை வச்சுட்டாங்க, அவங்கள தான் வழிபாடு பண்ணிட்டு வரோம். அந்த ஆன்மா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாற்றப்படும். அடுத்த ஒரு 10 ஜென்மம் எடுத்துகிட்டு போங்க, நானே குலதெய்வமாக கூட நிற்பேன் என்னோட குலத்துக்கு. அதாவது அந்த ஆன்மாவுடைய நிலையை பொறுத்து அவங்க தெய்வமாகறாங்களா இல்லை மோட்சம் அடைகிறாங்களா, அதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டான ஒரு விஷயமே. இப்போ குலதெய்வ வழிபாடு இப்போ ஒருத்தவங்க செய்கிறாங்க,
திடீர்னு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யாம விட்டுட்டா என்னென்ன விஷயங்கள் ஆகும்? அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நிற்கும். அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ரெசண்ட்டு ஸ்கூலுக்கு நீங்கள் நல்லா போனீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். லீவ் போட்டுட்டிங்கன்னா ஆப்சண்ட்டு இந்த ஒரு சாதா ஒரு 10th எக்ஸாம் +2 எக்ஸாமுக்கே நீங்கள் ஆப்சண்ட் நிறைய ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அதே போல் தான் குலதெய்வமும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த குலதெய்வத்துக்கு எப்போ திருவிழா பண்ணுறாங்க, எப்போ வந்து வழிபாடு செய்கிறாங்களோ கண்டிப்பாக இவங்க போய் அட்டண்டன்ஸ் போடணும். எங்கள் குலதெய்வத்துக்கு இது இல்லைங்க அப்படின்னாக்கா சித்திரை மாதம் 12 மாதங்களில் வருடப்பிறப்பான முதல் மாதம் சித்திரை மாதம் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே குலதெய்வத்துக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டாகணும். இது ரூல்ஸு, கட்டாயமாக போடப்பட்ட விதி. போகலாமா வேணாமா அதெல்லாம் ஆண் தெய்வமா சித்திரை மாதம் போங்க, பெண் தெய்வமா ஆடி மாதம் போங்க, அவ்வளோதான். இதில் இருக்க இதில் வந்து முருகர் வரமாட்டார், சிவன் வரமாட்டார், பெருமாள் வரமாட்டார். இதெல்லாம் எங்கள் குலதெய்வம் சொல்கிறாங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு மாற்றி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். குலதெய்வம்ன்றது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முனீஸ்வரர் சொல்லுவாங்க, சங்கிலி கற்பன் சொல்லுவாங்க, மதுரவேணன் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் குலதெய்வமாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெண் தெய்வம் தான் முதல் ஆதி குலதெய்வம். அவங்கள காத்தவங்க அப்படின்னு திரௌபதி அம்மன் கோயில் போங்க, மரக்காணத்தில் இருக்காங்க. திரௌபதி அம்மன் கோயிலுக்கு காக்கிறவர் யார்? கற்பனசாமி. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்கும் பச்சையம்மனுக்கு போனீங்கன்னா 7 முனி வாசலில் இருப்பாங்க. அந்த மாதிரி காவல் காக்கிற தெய்வம் தான் ஆண் தெய்வமாக வருமே தவிர மற்ற எல்லாருக்குமே குலதெய்வம்ன்றது ஒரு பெண் தெய்வம். ஓகே, இப்போ காட்டேரின்னு சொல்றாங்கல்ல, அந்த அம்மா யாராருக்கெல்லாம் குலதெய்வமா இருப்பாங்க? காட்டேரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருடைய காவல் தெய்வம் வந்து முனீஸ்வரனை கும்பிட்றவங்க காட்டேரி கும்பிடுவாங்க. இப்போ பால் முனின்னு சொல்லுவாங்க, வெறும் வெண்பொங்கலை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, பால் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து நான்வெஜ் படைக்க மாட்டாங்க. ஆனால் முனி காட்டேரி கும்பிட்றவங்க கண்டிப்பாக கருப்பு சேவல், அவங்கவுங்க எண்ணத்துக்குன்னு ஒரு வகை கலர் வச்சுருப்பாங்க. கருப்பு சேவல் கொடுப்பாங்க, ஒருத்தர் சிவப்பு சேவல் கொடுப்பாங்க. அது கூழ் ஊற்றும் போது கூழை ஊற்றி அந்த சேவல் அறுத்து வழிபாடு பண்ணுவாங்க. அந்த காட்டேரி கும்பிட்றவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் கும்பிடுவாங்க. அதில் ஆண்களுக்கு உள்ளே வரத்துக்கு அலோடு கிடையாது. ஸோ முனீஸ்வரனை வந்து வருஷம் கும்பிடுவாங்க. காட்டேரி வந்து பார்த்திங்கனாக்கா திருமணத்துக்கு முன்னாடி, கர்ப்பிணியாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா, இந்த 2 இதுக்கு மட்டும்தான் கும்பிடுவாங்க. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நிறைய மதத்தாளுங்களுக்கு வந்து குலதெய்வமே இருக்காது. உதாரணத்துக்கு முஸ்லிம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் இந்த குலதெய்வத்தை நம்ப மாட்டாங்க. இன்னொன்று இந்துவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தன்னோட குலதெய்வமே எதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ணுறது? அதாவது இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம், வீட்டில் டெய்லி விளக்கேற்றுவோம், இதெல்லாம் செய்வோம். ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 முறை தொழுகை பண்ணுவாங்க. அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைசியாக யாத்திரை செல்வாங்க. அங்கே போய் அந்த நபிகள் நாயருடைய ஜீவசமாதியை வழிபாடு செய்தது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே. ஆனாலும் அவங்களுடைய முறையில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரம்ஜான் வரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து விடிய காலையில் 4 மணிக்கு சாப்பிட்றது, அவங்களுடைய பாரம்பரிய முறைகள் என்னவோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. அதில் தொழுகலை அப்படின்னாக்கா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. பெண்கள் இப்போ வந்து மசூதியில் போய் ஆண்கள் தான் பண்ணுவாங்க, பெண்களுக்குன்னே ஒரு மாஸ் இருக்குது, அங்கே போய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய வழிமுறையை அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க. இதே போல் கிறிஸ்டினில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இரவு பூஜைகள், அவங்க இரவு வழிபாடுகள், அவங்களுடைய விஷயத்தில் வந்து நிறைய உபதேசங்கள் இருக்கும். மக்களுக்கு வந்து எப்படி திருத்தணும், மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கணும், பாடல்களாகவும் இசைகளாகவும் அவங்களுடைய வழிபாடு முறைகள் இருக்கும். அவங்களுடைய இதுலேயும் டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ அது இந்த கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தாலும் ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. அது எந்த சர்ச்சில் பண்ணாங்களோ அதுதான் அவங்களுடைய ஆதி சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு அவங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அவங்களோட ப்ரேயரோ இல்லை வழிபாடோ கண்டிப்பாக செய்யணும். இந்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்துவாக பிறந்துட்டாங்கன்னா குலதெய்வம்ன்றது நிச்சயமாக உண்டு. இதில் சாபம் பெற்றவர்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் விட்டவங்க, கோவிலை எடுத்து சீரமைக்காமல் விட்டவங்க, அந்த வலையில் வந்து குலதெய்வத்தை வாய் கட்டிட்டாங்க, குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜென்ரேஷன் அப்போ எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா இப்போ உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பிரசனம், சோழி பிரசனம்லாம் போட்டு குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் இந்த
ஜென்ரேஷனுக்கு அது கிடைக்கும். இல்லையா அதுக்கு அடுத்து பேரன் பிறக்கிறானா பேத்தி அவங்களோட ஹாரோஸ்கோப்பில் இருந்தால் தான் எடுத்து அவங்க போய் வழிபாடு செய்ய முடியும். அது வரைக்கும் அந்த தெய்வம் உக்கிரமாக தான் இருக்கும். இவங்களுக்குன்னு வர வேண்டிய விஷயங்களில் தடைகளை தான் ஏற்படுத்திட்டு இருக்கும். ஓகே. இப்போ குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பொங்கல் வைப்பாங்க, படையல்லாம் போடுவாங்க இல்லையா? இப்போ அது ஏன் பண்றோம்? பண்ணாம விட்டா என்ன ஆகும்? படையல் அதாவது படையல்ன்றது குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன் பண்ணுறோம்? மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு படையல் போடுறோம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை எதுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணுறோம்? அதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது போல் நம்மளுக்கு இன்னமும் ஆன்மாவாக உயிர் வாழ்ந்து காவல் காக்கக்கூடிய தெய்வத்துக்கு கண்டிப்பாக படையல் போடணும். அதில் முதல் விஷயம் வந்து அரிசி பொட்டுக்கடலை, இதுதான் மெயின். நீங்கள் நான்வெஜ்ஜை படைங்க, பலி கொடுங்க, எது வேணால் செய்யுங்க. அந்த அரிசியும் பொட்டுக்கடலை அவல் இல்லாத படையல் அது ஏர்வையே ஆகாது. நிறைய குலதெய்வ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில வித்தியாசமான பூஜைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த தெய்வத்துடைய அம்சத்தை நிறைஞ்சது. இந்த தெய்வம் இந்த இடத்துல காட்டுக்கு போச்சு, இப்படி வாழ்ந்துச்சு, இப்படி கஷ்டப்பட்டுச்சு, இங்கே வந்து இறந்துட்டாங்க, இங்கே வந்து தீக்குளிச்சிட்டாங்க. இப்போ சேலையம்மன் கதையை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேலையம்மன் வந்து அந்த ஒரு கதையில் அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால குடிசைக்குள்ளே போய் தீ வச்சுக்கிட்டாங்க. அதனால் அந்த பெண்ணை எடுத்து குலதெய்வமாக எடுத்து கும்பிடலைன்னா அந்த கன்னிப்பெண்ணோட சாபம் அந்த வம்சத்தை அழிச்சிடும். அதனால் அவங்க தெய்வமாக்கி வழிபாடு பண்ணாங்க. அதே போல் தான் குலதெய்வத்துக்கு வந்து படையல் போடுறது அப்படின்றது வந்து எப்படி நம்ம பித்ரு தர்ப்பணம் நம்ம மூதாதையருக்கு கொடுக்குறோமோ நம்ம காக்கிற தெய்வத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுலேயும் உயிர் பலி கொடுக்கறது அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வருஷத்துக்கு என் குடும்பத்தில் யாருக்கும் எந்த ஆரோக்கிய பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, எதிரிகளால் துரோகங்களோ, பஞ்சாயத்துகளோ, உயிர் பலியோ, கண்டங்களோ இருக்கக்கூடாது, உனக்கான காணிக்கையை நான் செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி செய்கிறது தான் அந்த உயிர் பலி கொடுக்கறது. என்னென்ன விஷயங்கள் வந்து குலதெய்வத்துக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது வச்சா இஷ்டமாவாங்க? அது இப்போ முனீஸ்வரருக்குன்னா சாராயம் வைப்பாங்க. பாண்டி முனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சாராயம் வைப்பாங்க. சேலையம்மை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு ரவிக்க துணிக்குள்ளே ஒரு ரூபாய் வச்சு வைப்பாங்க. சிலர் பெட்டிக்குள்ளே வந்து புடவை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு வகையான வழிபாடுகள் இருக்கும். இப்போ பச்சையம்மான்னு பார்த்தீங்கன்னா 7 ஆண் தெய்வங்கள் இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் வந்து சங்கிலி கருப்பை மட்டும் கும்பிடுவாங்க, சங்கிலி முனின்னு இருப்பாங்க, ரெட்டை முனின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வம்சாவளி என்ன, அவங்களோட வழிபாடுகள் என்ன, அதுதான். ஸோ நிறைய பேருக்கு இப்போ குலதெய்வ வழிபாடு தெரியல, எப்படி கும்பிடணும்னு தெரியல. ஒன்றுமே இல்லை, போய் அரிசி பொறி அவல் கடலை வைங்க, ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒன்று நான் எப்படி கும்பிடணும் நீயே சொல்லிக் கொடு. கண்டிப்பாக அந்த இடத்துல நிமித்தமாக இவர் முனீஸ்வரர் இருப்பா, இவருக்கு ஒரு கோழி கொடுக்கணும்ப்பா, ஆடு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக அவரே வந்து சொல்லுவாங்க. அதுதான் அந்த முறை. அதுதான் தெரியாதவங்க இந்த அரிசி அவல் வைக்கலாம். என்னென்ன விஷயங்கள் பண்ண மறந்துட்டா குலதெய்வம் வந்து கோபமாகும்? கண்டிப்பாக வீட்டில் பிறந்த மூத்த குழந்தைக்கு தலைமுடி எடுக்கிறது ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலாக தான் இருக்கணும். இல்லைங்க எனக்கு குழந்தை பிறந்துட்டா இந்த தெய்வத்துக்கு கொடுக்குறேன் வேண்டிக்கிட்டேன், அதெல்லாம் எங்கேயுமே ஏர்வையாகாது. அதெல்லாம் தோஷம்தான். அந்த குழந்தை வளர வளர கஷ்டப்படும். அதனால்தான் அந்த வம்சத்தில் பிறந்த குழந்தை எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, ஆனால் மூத்த குழந்தைக்கு குலதெய்வ கோயிலில் தான் முடி எடுக்கணும். எல்லா குழந்தைக்கும் அங்கே தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். 2வது மொட்டை 3 மொட்டை அடிப்பாங்க. ஒத்தப்படை வயசில் தான் அடிப்பாங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, வருடத்துக்கு ஒரு முறை அவருக்கு உணவு படைக்கிறது. அவரை போய் பார்த்துட்டு வரணும், அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது 2வது. பாதுகாப்புக்கு அதுதான் முக்கியமானது. 3வது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. அதே போல் அமாவாசைகளில் கண்டிப்பாக ஐப்பசி அமாவாசையும் கார்த்திகை மாத அமாவாசை, இந்த 2 அமாவாசையும் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வரணும். இது ஜாதகத்துலேயும் சரி, வீட்லேயும் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை கழிச்சு கட்டும். அதனால தான் அது பண்ணணும். 3வது 4வது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே அன்றைக்கி நைட்டு பூஜை, உச்சி பூஜை 12 மணிக்கு, அந்த பூஜைக்கு குலதெய்வ கோவிலில் நின்னாகணும். இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் கோவிலை வந்து 10 மணிக்கே மூடிடுறாங்க. எங்கள் குலசாமி கோவில்லாம் வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் மணி அடித்து ஆடி படையலை போட்டு வழிபாடு பண்ணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ குலதெய்வம் வந்து கண்டிப்பாக மகா சிவராத்திரிக்கு எப்படி சிவனுக்கு 5 வேளை பூஜைகள் நடத்துகிறாங்களோ அதே போல் குலதெய்வத்துக்கு நைட்டு உச்சி வேளை படையல்னு ஒன்று போடணும். அதை கண்டிப்பாக அந்த குலத்தை சேர்ந்தவங்க போய் ஏதாவது சமையலை கொடுத்தாலும் சரி, இல்லை அதுக்கு உண்டான காணிக்கையை கொடுத்தாலும் சரி, என்கிட்ட காணிக்கலாம் இல்லை, போய் கையெடுத்து கும்பிட்டு நிற்கணும். அந்த குலதெய்வம் வந்து உச்சி குளிர்ந்து நிற்கக்கூடிய காட்சி தான் மகா சிவராத்திரி. அதனால தான் மகா சிவராத்திரிக்கு எல்லா சிவனாலயங்களும் 12 மணி விடிய திறந்துருக்கும். இதில் குலதெய்வ கோவில்களும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் போது சில விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல. இப்போ குலதெய்வ வாயை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ குலதெய்வம் வாயை கட்டாம இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கா? கண்டிப்பா
வருடம் தவறாமல் குலதெய்வத்தை கும்பிடணும். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கோணமாக ஒரு விளக்கு இருக்கும். அதுதான் இருக்கும். இப்போ தான் காமாட்சி அம்மா விளக்கெல்லாம் வந்திருக்கு. அது விளக்கில் ஒரு அகலில் தீபம் எரிஞ்சிக்கிட்டே நடுக்கல்லுன்னு வைப்பாங்க வீட்டில். அதில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் குலசாமி விளக்கு. அந்த குலதெய்வத்தை கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே காலையில் எழுந்த உடனே குலதெய்வத்துக்கு ஒரு தீபம். அந்த தீபம் வந்து கண்டிப்பாக நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்துங்க, 10 மணிக்கு எழுந்துறீங்க, இல்லை சாயங்காலம் 5 மணிக்கு தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா பரவாயில்ல. அந்த நேரத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்றி அந்த 1 மணி நேரம் அந்த தீபம் எரியணும். எரிஞ்சு மனசார பிரார்த்தனை பண்ணும்போது குலதெய்வத்தை யாராலையுமே டச் பண்ண முடியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு படையல் போடுறது, அவங்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது. வஸ்திரம்னா என்னென்னா மானத்தை மறைக்கக்கூடியது தான் வஸ்திரம். நம்மளோட சரிபாதி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சரிபாதி வந்து ஆடை தான். ஆடை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. மனநல பாதிக்கப்பட்டவங்க கூட ஆடை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த ஆடை வந்து வஸ்திர தானம் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி வழிபாடு பண்ணணும். அதே போல் அந்த குலதெய்வத்துக்கு நிறைய இடங்களில் வந்து குலதெய்வத்தை வழிபடாமல் விட்டதுனால தான் வாய் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லணும், நான் போய் குலதெய்வம் கும்பிட்டுட்டு வந்துட்டேனே. சரி, என்ன கும்பிட்டுட்டு வந்தேன்? போனேன், அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். உன் குலசாமி எப்படி கும்பிடணும்? சட்டை இல்லாமல் வேஷ்டி கட்டிட்டு போய் நின்று தீபம் ஏற்றி அவருக்கு முக்கியமான சுருட்டு வாங்கி கொடுக்கணுமா? இல்லைன்னா அரிசி பொருள் வாங்கி தரணுமா? இல்லை அவர் கோழி வாங்கி நேர்ந்து, உங்களுக்கு பலி கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா ஒரு கோழியை வாங்கி நேர்ந்து விட்டுட்டு வாங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அந்த காணிக்கைகளில் ஒன்று கட்டானாதான் அது கோபமாக இருக்கும். கோபமாக இருக்கும்போது தான் பிரித்து விட்டுருவாங்க. இப்போ குலதெய்வமே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? தாராளமாக நிறைய பேருக்கு நம்ம குலதெய்வம் பார்த்து சொல்லியிருக்கோம். வெத்தலை பிரசனம், சோழி பிரசனம், இல்லை குடும்பத்தோட தலைவனோட ஜாதகம் இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து குலதெய்வம் எந்த ஊரில் எப்படி எந்த திசை நோக்கி எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லணும். இப்போ சில பேருக்கு பெரிய பாளையத்தம்மன்லாம் வந்துட்டு குலதெய்வம் அப்படின்றாங்களா, அப்படிலாம் இருக்குமா? பெரிய பாளையத்தம்மன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமான அம்பாள் அது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சில 3 மொட்டை கணக்கு வச்சுப்பாங்க. அதில் ஒரு மொட்டை பெரிய பாளையத்தம்மனுக்கு தான். அது அவள் வந்து பெரியாச்சின்னு அவருக்கு பேர். நம்ம பெரிய பாளையத்தம்மன் அம்மன் தான் சொல்லியிருக்கோம். அவள் பெரியாச்சி. பிரசவத்துக்கெல்லாம் அவளை தான் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. குழந்தை பிறந்தவங்க நோய் என்னன்னா வேப்பஞ்சேலை கட்டி கொடுக்கக்கூடிய கோயில் அது ஒன்று தான். ஸோ அந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிரசவமாக புள்ளத்தாச்சியாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த கோவிலில் போய் வழிபாடு செஞ்சே ஆகணும். அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை 275 நாளில் ஒரு நாளாவது அந்த மண்ணை போய் மிதித்து வழிபாடு பண்ணணும். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த கோவிலில் இந்த காட்டேரி கும்பிட்றவங்க, பெண் தெய்வத்தை வழிபாடாக வச்சுருக்கவங்க எல்லாருமே பெரியபாளையத்தம்மனுக்கு ஒரு மொட்டை கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக அது கொடுத்தாகும். ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். இப்போ பொதுவாக இப்போ குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட நாள் இருக்கா? அந்த நாளில் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட குலதெய்வம் வசியமாயிடும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக. ஒவ்வொரு அமாவாசையும் இல்லையா, நீங்கள் பிறந்த கிழமை, இந்த 2 தான் விஷயமே இருக்கிறது. இந்த நாளில் போய் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம், குலதெய்வம் ஊரில் இருக்குங்க போக முடியாது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூஜை அறையிலே ஒரு தனியாக ஒரு மனை, அந்த மனை வந்து 4 காலாக இருக்கணும். ஏன்னா 2 காலில் குத்து விளக்கு தான் வைக்கணும், 3 காலில் காமாட்சம்மா விளக்கு, 4 காலில் வைக்கிறது தான் குலதெய்வத்துக்கான மனை. அந்த மனை வச்சு ஒரு அகல் வச்சு தீபம் ஏற்றினாலே, அதுவும் அமாவாசை அன்னைக்கு அணையா தீபமாக குலதெய்வத்துக்கு ஏற்றி வச்சாலே போதும். அந்த வீட்டில் எப்பேற்பட்ட நெகட்டிவாக இருக்கட்டும் வச்சு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக சொன்னீங்க மேடம். மகிழ்ச்சி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.